ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நாங்கள் போன வாரத்தில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போயிருந்தோம். என் பொண்ணும் நானும். அவளுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கக்குள்ளெல்லாம் கோயில் தான் கொஞ்சம் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்பேன். அந்த சமயத்தில் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா கொலு பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு வச்சுருக்காங்க. இப்போ நவராத்திரிங்கிறதுனால அவ்வளவு பொம்மைங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சரி சொல்லிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரக்குள்ளார நிறைய நாங்கள் பொம்மையெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பொம்மையும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எனக்கு தெரியுது. அது நாங்கள் ஆனால் வாங்கலை. நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க விலை பேசி வாங்கக்குள்ளே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு வழியாக நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் பார்த்தா அப்பா ஜெகஜோதியாக இருந்தது. நிறைய லைட்டெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டோம். நல்ல கூட்டமாக தான் இருந்தது. அப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக வெளியில் வந்தோம். நல்லா விளக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. இந்த கோயில் போனாலே, ஏற்கனவே நான் முதலையும் போயிருக்கிறேன், அவ்வளோ ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது. சாமியை உட்காந்துருவேன். அது நம்ம ஊர் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கோயிலை பார்க்கக்குள்ளார. இந்த கோயில் ஒரு கோயில், அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கூட்டிகிட்டு போயிருக்காரு திருவெற்றியூர் கோயில். அந்த கோயிலும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி கோயில்களுக்கு போவோமோ அதே மாதிரியே இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. அதோட கொஞ்சம் நேரம் அங்கேயே உக்காந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலையெல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் பறந்துட்டு இருந்தது. அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் பரதநாட்டியம் நடந்துக்கிட்டு இருந்தது. கொலு வச்சுருந்தாங்க. ரொம்ப மனசே நிம்மதியாக இருந்தது கோயிலில் போய் சாமியை பார்க்கக்குள்ளார. நீங்களும் இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். கோயிலில் பார்த்திங்கன்னா தட்டு, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் இதுமாரியெல்லாம் வச்சு ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அதை வாங்கினேன். பொம்மையெல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் நிறைய கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நீங்களும் பாருங்கள்.
வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.